ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய பதிவில் அவமானம் தரும் வெகுமானம் என்ன தெரியுமா? அதை பற்றி இந்த பதிவில் என்னோடு பார்க்கலாம் வாங்க. ஒரு சிலரின் நிராகரிப்புகளே நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது. புரியவில்லையா? நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரு ஆயுதம்தான் அவமானம். செதுக்கிக்கொள் உன்னை உளிகளால் அல்ல, பட்ட அவமானங்களால். ஏனெனில் உளிகளை விட பட்ட அவமானங்கள் கூர்மையானது. எத்தனை உண்மையான மொழி! ஒரு ஆன்மீக கூட்டத்தில் ஒரு ஞானியிடம் பலரும் பல சந்தேகங்களை கேட்டு தெளிந்தனர். ஒருவர் மட்டும் அமைதியாக இருந்தார். ஞானி அவரை அழைத்து, வந்திருந்த அத்தனை பேருமே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள், நீ மட்டும் எதுவுமே கேட்கவில்லையே, இப்படியே என்றும் நிறைவாக இருப்பாய் என்று சொல்ல, அதற்கு அவர் முகம் சுளிக்க, அட போங்க சாமி, நான் எது பேசினாலும் செய்தாலும் அவமானங்கள் மட்டுமே பரிசாக கிடைத்திருக்கு, இதனால் மனசு நொந்து போயிட்டேன், இங்கே நான் ஏதாவது கேட்டு அதனால் அவமானப்படணுமானதான் அமைதியாக இருந்தேன் என்று கூறுகிறார். அவரின் வேதனை கண்ட ஞானி, அடக்கடவுளே, அவமானப்படாத மனிதர்கள் இங்கே யாரும் உண்டா என்ன? இதோ உனக்கு முன் என்னை வணங்கி தன் பிரச்சனைக்கு வழி கேட்ட அந்த பணக்காரர் நேற்று அவர் வீடு வழியே சென்ற என்னை பார்த்து, போராம்பாரு சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லிட்டு என் காதுபடவே சொல்லி சிரித்தார். ஆனால் இன்று என்னை தேடி வந்து ஆசிகள் பெற்று செல்கிறார். இது அவமானமா? இதை கடவுள் எனக்கு தந்த வெகுமதியாக எடுத்துக்கொள்கிறேன். எதுவும் நிரந்தரமில்லாத இந்த மாய உலகில் அவமானங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? இப்படி அவமானங்களால் வழிகளை சுமந்த உன்னால் இனி வாழ்வின் வெற்றிக்கு நல்ல வழியை கண்டடைய முடியும், தயங்காமல் செல் என்று அந்த நபரை ஞானியும் ஆசீர்வதித்து அனுப்பினார். ஞானியின் பேச்சால் தன்னம்பிக்கை பெற்ற அந்த மனிதர் தெளிவுடன் விடைபெற்றார். பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. உங்களுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உங்களை நீங்கள் ரசிப்பது, உங்களை நீங்கள் மதிப்பது, உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது. உங்கள் தகுதியை உயர்த்தி கொண்டே இருங்கள். உங்களை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம்! ஒன்று முன்னால், ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் நடக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை. உங்களை அவமானம் செய்பவர்களை பழியெல்லாம் வாங்க வேண்டாம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசளித்தால் போதும், அவர்களே வீழ்ந்து விடுவார்கள். நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம். 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும். தோல்வியடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே தோன்றும். அவமானம் அடையும் போதுதான் சாதித்து நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. ஓரிடத்தில் அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம், வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், அந்த நாளில் வாழ்ந்தால் உங்களை போல் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு உங்களை உதாரணம் காட்டுவார்கள். நீங்கள் எப்போதெல்லாம் அதிகமாக அவமானமும் ஏமாற்றமும் படுகிறீர்களோ, அந்த நிமிடங்களில்தான் உங்களை உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு அவமானம் உண்டு. அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. வாழ்ந்து காட்டுவோம் என்பது மட்டும்தான் அவமானம் தரும் வெகுமானம் என்று உணருங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த தகவலோடு இன்றைய பதிவினை முடித்துக்கொள்கின்றேன். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி உறவுகளே, நண்பர்களே.